அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்போடியாவில் முழுக்க முழுக்க செங்கல்லாலான கோவில் ஒன்று பார்க்குறோம். இது 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. செங்கல் செங்கல் கோவில். அது செங்கல்லே கட்டினது. பெரிய கோபுரம் பார்த்திங்கன்னா சோழர் காலத்து கோபுரம் மாதிரி இருக்குது. இதை கட்டினவரும் பேரை பார்த்தா ஒரு ஹிந்து பேர் தான், வர்மன்னு முடியுது. ராஜவர்மன் அந்த மாதிரி முடியுது. இப்போ இந்த செங்கற்கள் எல்லாமே இன்னும் சிதையாமல் அப்படியே இருக்குது. கொஞ்சம் தான் ரெனோவேஷன், அதாவது புனரமைப்பு பண்ணியிருப்பாங்க. இந்த கோவிலோட பேஸ் நல்ல அருமையான கருங்கல்லால் இருக்குது. ஆனால் மேலே செங்கல்லில் தான் கட்டியிருக்காங்க. இன்னும் இது அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, வரலாற்று ஆய்வாளர்கள் பாருங்கள், அவ்வளோ பெரிய நிலப்பகுதியிலேருந்து மேலே அடுக்கடுக்காக கற்களை வச்சு நம்ம மலை ஏறுற மாதிரி ஏறி வரணும். ஆனால் இது கருங்கல்ல வச்சு கட்டின மலை மாதிரி ஏறி மேலே வந்த கோயில் இருக்குது. பார்த்திங்கன்னா இது ஒரு காலத்தில் ஹிந்து டெம்பிள் தான். பார்த்திங்கன்னா துவாரபாலகர் இருக்காங்க, 2 பக்கம் சிம்ம வாகனம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு சிம்மம். இது பார்க்குறப்பவே ஏதோ ஒரு சோழர் காலத்து கோயிலுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். மேலே பாருங்கள், நிலப்படியில் விநாயகர் உருவம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணருடைய லீலைகள் அதையும் அவங்க அங்கே அருமையாக அந்த சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்லில் பொறிச்சு வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா இப்போ எந்த சிலையும் கிடையாது. இருக்கிற எல்லா சிலையும் அவங்க நாம்பென் மியூசியத்துக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க, அல்லது வேறு ஒரு இடத்துலலாம் இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு அங்கே ஒரு பலிபீடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாமி இருந்ததுக்கான அடையாளம் இருக்குது, அவ்வளோதான்.